வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில நாம இன்னைக்கு பூசலாருங்கிற ஒரு நாயனாரை பற்றி பார்க்க போறோம். இவர் தொண்டை நாட்டுல திருநின்றவூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். இவர் இவருடைய எண்ணம் பூராமே சிவனின் பால் இருக்கும். சிவனடியார்களுக்கு செய்யறதுதான் நம்முடைய பிறவி பயன் அப்படின்னு நினைக்கிறவர். சிவனடியார்களுக்கு செய்யறதுதான் நம்ம பிறந்ததுக்கான பொருளே அப்படின்னு எண்ணி என்ன பண்றவர், தன்னோட உடலை வருத்தி தினமும் தான் கொண்டு வர்ற பொருள்ல அது சிவனடியார்களுக்கு செய்தது போக மீதம் இருக்கிறதுலதான் தன்னோட ஜீவனத்தை நடத்திக்கிட்டு வர்றார். இந்த பூசலாருங்கிற சிவபக்தர். இப்படி இவர் இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆசை வரும். இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூட வந்தது. வந்தா அது நிறைவேற போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு இல்லை அப்படிங்கிற நிலை வந்தது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அது மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ஆகி எந்த ஒரு புது வீட்டை பார்த்தாலும் இதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பேன். எங்கெங்க என்னென்ன இருக்கணும், எப்படி கட்டணும் அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரியே இன்னொரு வீட்டை பார்த்தேன்னா, முதல்ல கட்டின வீட்டை இடிச்சுட்டு மறுபடி வேற ஒரு வீடை கட்டுவேன். இதெல்லாம் எங்கே மனசுக்குள்ள. இது மாதிரி பூசலார் அவருக்கு வீடு கட்டணும்னு நினைக்கல. அவரது உள்ளத்துக்குள்ள இறைவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சார். கோவில் கட்டணும்னு நினைச்சு, பொதுவா ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சு நிறைய முயற்சி செய்யறார். அதற்கான பொருள் ஈட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியாததுனால அவர் தன்னுடைய மனதுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே ஒரு கோவில் கட்டுறார். எப்படி ஒரு கோவில் கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, கல்லு, மரக்கட்டைகள் தேவைப்படும் இல்லையா? இப்படி அந்த ஒரு கோவில் கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ, அப்புறம் யாரெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே தன்னுடைய மனசுக்குள்ள ஒரே நாள்ல அவர் கட்டிட்டு போயிடல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீடு கட்டுறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டுவாங்க. அது மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உள்ள கோவிலை எழுப்புறார். எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் இதெல்லாமே யோசனை பண்ணி அதுக்கான பொருள்கள், அதற்கான ஆட்கள் எல்லாத்தையுமே கற்பனை மூலமே செய்து ராத்திரியில கூட தூங்காம அத செய்யறார். இப்படி செய்துகிட்டே இருக்கிறார். கோவில் கோபுரம் வந்துட்டார். கோபுரம் வந்தாச்சு, சுதை சிற்பங்கள் வச்சாச்சு, விமானம் கருவறை விமானம் கட்டியாச்சு, திருக்குளம் அமைச்சாச்சு. அப்புறம் கோவில் மதில் சுவர், அந்த காலத்து மதில் சுவர்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். பழைய கோவில்கள்ல இன்னும் பல கோவில்கள்ல இருக்கு அந்த மதில் சுவர் எழுப்பியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப என்ன செய்யணும், கோவிலுக்குள்ள இறைவன் குடியேறணும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. பல நாட்கள் பல மாதங்கள் அப்படின்னு ஓடி கோவில் திருப்பணி முடிச்சு இறைவன் குடியேறதுக்கான ஒரு நல்ல நாளையும் குறிச்சாச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்துதான் அவர் தன்னுடைய கோவிலை இறைவனுக்கான கோவிலை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி இறைவன் குடியேறுவதற்கான ஒரு நல்ல நாளையும் அவர் குறிக்கிறார். இது இப்படி இருக்கும்போது காஞ்சிபுரத்தை ஆண்ட
காடவர் கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன், பல்லவ மன்னன். இந்த காடவர் கோனும் ஐயனடிகள் காடவர் கோன் இவரது பேர். அந்த ஐயனடிகள்ங்கிறது இறைவனுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். இது அவரும் ஒரு நாயனாருங்கிறத குறிக்குது. இவர் வந்த ஒரு கதையே முன்னாடி பார்த்திருப்பீங்க, ஐயனடிகள் காடவர் கோன் அப்படிங்கிறத. இவர் ஒரு சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்கிறவராக இருந்து தன்னுடைய தொண்டுக்கு இந்த பதவி ஊறு விளைவிச்சாலும் விளைவிக்கும் அப்படின்னு தடங்களா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு முடி சூட்டிட்டு இவர் வெளியேறினவர் இந்த ஐயனடிகள் காடவர்க்கும். சிறந்த சிவபக்தர். அவரும் ஒரு நாயனார் தான். அவருடைய கதையை சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்றாரு, காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய கோவிலை இறைவனுக்காக எழுப்புறார். நிறைய பொருட்கள் கொண்டு அதற்கான ஆட்களையும் வச்சு ஒரு கோவிலை எழுப்புறார். எழுப்பி எல்லாமே முடிஞ்சிருச்சு. கோவில் பணி, திருப்பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் அந்தணர்களை எல்லாம் கூப்பிட்டு யாகம் வளர்த்து இறைவன் அங்கே குடியேற பிரதிஷ்டை செய்ய அதுக்கு மட்டுமே ஒரு நாள் குறிக்கிறாங்க. நாள் குறிச்சிருக்காரு. இது எந்த நாள்னு கேட்டீங்கன்னா பூசலார குறித்த அதே நாள் தான் குறிச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் இந்த காடவர் கோன்கிற மன்னன் தூங்கும் போது இறைவன் அவருடைய கனவுல நீ எனக்கான கோவில்ல நான் உறைவதற்கான நாளை குறிச்சிருக்கிறேன் இல்லையா, அத மாற்றிருக்கோம், இன்னொரு நாள் பார்த்து வச்சுக்க. நான் இந்த ஊர்ல குறிப்பிட்ட ஊர்ல வசிக்கிற பூசல் அப்படிங்கிற சிவனடியார் கட்டுன கோவிலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றார். அவரும் இந்த நாளைத்தான் குறிச்சிருக்காரு. நான் அவருடைய கோவிலுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் இவர் நமக்கு தெரியாம ஒரு கோவில் ஒண்ணு உருவாகிட்டு இருக்கா, யார் அது அப்படின்னு சொல்லி இறைவனே கனவுல என்ன நாளை மாத்திக்கோன்னு சொல்லிட்டு அவருடைய கோவிலுக்கு பிரவேசிக்க போறேன்னா அது யார் அப்படின்னு பாக்கணும்னு சொல்லி இவர் அந்த ஊருக்கே வர்றார். காடவர் கோன் அப்படிங்கிற மன்னன். கோன் அப்படின்னாலே அது அரசன் அப்படிங்கிறத குறிக்கும். காடவர்ங்கிறது பல்லவர் அப்படின்னு குறிக்கும். பல்லவ மன்னன். அந்த ஊருக்கு வர்றார். சாலையில கண்ணுல படுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க வைக்கிறார். இந்த மாதிரி இங்க ஒரு கோவில் புதுசா எழும்பி இருக்காமே, அது எங்க இருக்குன்னு சொன்னா எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இவர் மறுபடியும் ஒவ்வொருத்தரையா கேட்டு கடைசியில இந்த மறை ஓதுவார்கள் அணுகி பூசலாருங்கிற ஒருத்தர் கட்டி இருக்கிற கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கிறார். பூசலார் தெரியும், ஆனா அவர் கோவில் எதுவும் கட்டலையே, அந்த அளவுக்கு அவர் வசதி வாய்ப்பு கொண்டவர் இல்லை. அதே நேரம் இங்க எங்களுக்கு தெரியாம எங்க கோவில் எழும்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க. பூசலார் அப்படிங்கிறவரை பூசல் அப்படின்னு தான் சொல்றாங்க மரியாதைக்காக. அந்த பூசலார் அப்படின்னு சொல்றோம். இறைவன் இப்படி ஓதுவார்கள் எல்லாம் அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படி சொன்னதும் அவர் போய் பூசலார நேர சந்திக்கிறார். நேர சந்திச்சு கேட்கிறார், இறைவனே என்னுடைய கனவுல நீங்க கட்டி இருக்கிற கோவிலுக்கு பிரவேசிக்கணும், அதனால நான் கட்டி இருக்கிற கோவிலுக்கு நாள் குறித்து வேறொரு நாள் குறிச்சு சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு சிவபக்தரா இருந்திருக்கிறீங்க, நீங்க கட்டின கோவில் எங்கேயா இருக்கு அப்படின்னு கேக்குறார். அப்படியே பூசலார் மருண்டு போறார். மருண்டுன்னா
ஆச்சரியப்பட்டு பயந்து போறார். ஒரு மன்னன் இப்படி கேக்குறாரு. அது இறைவன் நான் கட்டின கோவிலுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மருண்டு போய், ஏன்னா இது நானா மனசுக்குள்ள கற்பனை செய்து கட்டின கோவில். இது இறைவனுக்கு தெரிஞ்சு அவரே அரசன்ட்ட போய் இந்த விஷயத்த இப்படி சொல்றாரு அப்படிங்கும் போது அவருக்கு குறுகி போகுது சிவனுடைய அன்பை நினைச்சு. இவர் என்ன பண்றாரு, காடவருக்கும் அந்த பூசலாருடைய கால்கள்ல விழுந்து வணங்குறார், நிலத்துல விழுந்து வணங்குறார். இப்படி ஒரு பக்தரா உள்ள கோவில்ல குடியேறுவதற்காக இறைவன் எவ்வளவு பொருட்செலவுல கட்டின கோவில கூட புறக்கணிச்சிட்டு இவர்கிட்ட இவருடைய உள்ள கோவிலுக்குள்ள வர்றாருன்னா அப்ப இவர் எந்த அளவுக்கு சிவ பக்தியில சிறந்தவரா இருக்கணும்னு நினைச்சு அந்த மன்னன் அதிசயித்து போய் பூசலார் கால்ல விழுந்து வணங்குறாரு. இப்படி அந்த மன்னன் அதிசயித்து இவரை வணங்கி அதுக்கப்புறம் தன்னுடைய இடத்துக்கு போயிடுறார். தான் இருக்கிற இடத்துக்கு நகரத்துக்கு போயிடுறார். அதுக்கு பிறகு இந்த பூசலார் தான் குறிச்ச நாள்ல இறைவனை ஸ்தாபிச்சு பிரதிஷ்டை செய்து பல காலம் இறைவனுடைய நினைவிலேயே இருந்து அந்த தான் கட்டின கோவில்ல இருக்கிற இறைவனையும் மனசுக்குள்ள தான் இருக்கிற கோவில்ல இறைவனையும் தொழுது பல காலம் வாழ்ந்து இறைவனுடைய திருவடிகளை போய் சேர்றார். இது பூசலாருடைய கதை. இந்த கதை உங்க மனசை தொட்டு இருந்துச்சுன்னா, அதாவது மனதுக்குள்ள அவர் கட்டின கோவில் இந்த பூசலாருங்கிற நாயனாருடைய இந்த கதை ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கதை கொஞ்சம் பிரபலமான கதை தான். இது இப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நாளைய பதிவையும் பாருங்க. அப்புறம் இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.